ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 வரும் 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26 மணிக்கு சனி பகவான் தனது இருப்பிடத்தை மாற்றுகிறார். அன்றைய தினம் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த சனிப்பெயர்ச்சியால் பலனடைய போகும் ராசிகள் எவை? பாதிப்புகளை எதிர்கொள்ளப் போகும் ராசிகள் எவை? எந்தெந்த ராசியினர் என்னென்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ற விரிவான தகவல்களை பார்க்கலாம். பாருங்கள். சுப பலன்களை பெறும் ராசிகள்: ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள் இந்த பெயர்ச்சியின் மூலம் நற்பலன்களை பெறுகின்றனர். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள்: மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசியினர் தகுந்த பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகளை செய்வது அவசியம். 12 ராசிகளுக்கான விரிவான பலன்கள். மேஷம், 12ஆம் இடம் விரயச்சனி. மேஷராசிக்கு இது விரயச்சனியாக அமைவதால் தேவையற்ற செலவுகள் மற்றும் முதலீடுகளில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பலன்கள்: பொருள் நஷ்டம், அதிகப்படியான செலவு, தொழிலில் முடக்கம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன் மற்றும் நவகிரக வழிபாடு. ரிஷபம், 11ஆம் இடம் லாபசனி. ரிஷபராசிக்கு லாபசனி என்பதால் இது யோகமான காலமாகும். பலன்கள்: பதவி உயர்வு, காரிய வெற்றி, தொழிலில் லாபம் மற்றும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி. மிதுனம், 10ஆம் இடம் ஜீவன சனி. மிதுன ராசிக்கு ஜீவன சனி என்பதால் குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் மாற்றங்கள் நிகழும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். புதிய ஆற்றல் மிக்க முயற்சிகள் எடுக்கலாம் மற்றும் பெருந்தன்மையான செயல்பாடுகளும் அமையும். வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும். கடகம், 9ஆம் இடம் பாக்கிய சனி. கடக ராசிக்கு பாக்கிய சனி என்பதால் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களின் உதவிகள் கிடைக்கும். வீடு மற்றும் வாகன யோகம் உண்டாகும். வழிபட வேண்டிய தெய்வங்கள் விநாயகர், குலதெய்வம் மற்றும் பெருமாள். சிம்மம், 8ஆம் இடம் அஷ்டம சனி. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி என்பதால் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். பலன்கள்: கடும் குழப்பம் உண்டாகும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். வழக்குகளில் சிக்கல் மற்றும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வழிபட வேண்டிய தெய்வம் சிவன், இஷ்ட தெய்வம் மற்றும் சனீஸ்வர பகவான். கன்னி, 7ஆம் இடம் கண்ட சனி. கன்னி ராசிக்கு கண்ட சனி என்பதால் பொறுமை அவசியம். காரிய தாமதம் ஏற்படலாம். கடன்கள் திரும்புவதில் சிக்கல்கள் ஏற்படும். நிதானமற்ற போக்கும் நிலவும். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், மகாலட்சுமி மற்றும் சனீஸ்வர பகவான். துலாம் ராசி, 6ஆம் இடம் ரோக சனி. துலாம் ராசிக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான காலமாகும். வருமானம் உயரும். பாராட்டுகள் கிடைக்கும். இருப்பினும் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செய்ய வேண்டும். வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் சக்கரத்தாழ்வார். விருச்சிகம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சனி. விருச்சிக ராசிக்கு செல்வ செழிப்பு தரும் காலமாகும். அதிக வருமானம் கிட்டும். சேமிப்பு உயரும். சகோதரர்கள் மூலம் வெற்றி கிடைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் துர்க்கையம்மன். தனுசு, 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி என்பதால் தொழிலில் விழிப்புணர்வு தேவை. தொழிலில் தடை ஏற்படலாம். வேலையாட்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம். சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படலாம். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் பைரவர். மகரம், 3ஆம் இடம். மகர ராசிக்கு 7.5 சனி விலகி அதிர்ஷ்ட காலம் தொடங்குகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாட்டு பயணம் ஏற்படலாம். சமுதாயத்தில் செல்வாக்கு உயரும். வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் பெருமாள். கும்பராசி, 2ஆம் இடம் பாதசனி. கும்பராசிக்கு பாதசனி என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம். வாக்குவாதங்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான் மற்றும் பார்வதி தேவி. மீனம், 1ஆம் இடம் ஜன்மசனி. மீனராசிக்கு ஜன்மசனி என்பதால் கடின உழைப்பு தேவைப்படும். உடல் உபாதைகள் ஏற்படலாம். தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும். வருமானம் குறைவு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்படலாம். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் சனீஸ்வர பகவான்.